பீகாரில் மகளிர் மாநாடு. பெண்ணுரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் பாரில். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர். மும்பையில இருந்து சவுத் இந்தியாவுக்கு வரக்கூடிய நடிகைகளுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்ற வரலாறையும் கோவில் கட்டி வழிபட்ட நிகழ்வுகளையும் தான் பார்த்துருப்போம். ஆனால் தங்களுக்கு தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை கூறி பகீர் கிளப்பியிருக்காங்க இந்த முன்னணி நடிகைகள். திரையுலகில் கதாநாயகியாக அறிமுகமாகி 20 வருடங்களை கடந்த பிறகும் கூட ரசிகர்கள் மத்தியில் தனக்கான கிரேஸ் குறையாமல் அப்படியே அதனை மெயின்டைன் செய்து கொண்டிருப்பவர்தான் நடிகை தமன்னா. மும்பையைச் சேர்ந்த தமன்னா முதலில் பாலிவுட்டில் என்ட்ரியாகி இருந்தாலும் கூட அவருக்கு ஆதரவு கொடுத்தது என்னவோ தென்னிந்திய திரைப்படங்கள் தான். தமிழ் மற்றும் தெலுங்கில் தமன்னா ஜோடி சேராத உச்ச நடிகர்களே இல்லை எனும் சொல்லும் அளவிற்கு அனைவருடனும் நடித்த சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களை கொடுத்துள்ளார். ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா என அனைத்து ஜில்லாவிலும் கெத்தாக வலம் வந்த தமன்னாவிற்கு கடந்த 5 வருடங்களாக தென்னிந்தியாவில் சொல்லிக் கொள்ளும்படி மார்க்கெட் இல்லை. கடைசியாக அவர் கெஸ்ட் அப்பியரன்ஸாக நடித்த ஜெயிலர் திரைப்படமும் கதாநாயகியாக நடித்த அரண்மனை 4 திரைப்படமும் வசூல் ரீதியாக வெற்றியடைந்த போதிலும் அவருக்கு கே டவுனில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் இல்லாமல் போனது. அதே நேரம் கர்நாடகா அரசு மைசூர் சாண்டல் நிறுவனத்தின் பிராண்ட் அம்பாசிடராக தமன்னாவை நியமித்தது அம்மாநிலத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதேபோல ஆந்திராவில் 3500 கோடி மதுபான ஊழல் வழக்கிலும் தமன்னாவின் பெயர் அடிபட்டு வந்தது. இப்படி தமன்னாவை சுற்றி சர்ச்சைகள் ஒருபுறம் இருக்க, தற்போது அவர் பாலிவுட் வெப் சீரிஸ்களில் பிஸியாக நடித்து வருகிறார். இந்நிலையில் தமன்னா சமீபத்தில் அளித்த நேர்காணல் ஒன்றில் தென்னிந்திய திரைப்படத்தில் நடிக்கும்போது தன்னிடம் ஒரு நடிகர் மிகவும் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் அவருடன் நான் நடிப்பதற்கு ஷூட்டிங்கிலேயே மறுப்பு தெரிவித்த பிறகு அவர் என்னிடம் மன்னிப்பு கேட்டார். அதன் பிறகே ஒன்றாக இணைந்து நடித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். தமன்னா யார் அந்த நடிகர் என பெயரை குறிப்பிடாமல் சூசகமாக தெரிவித்துள்ள ஸ்டேட்மெண்ட் அவருடைய கோலிவுட் மற்றும் டோலிவுட் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்களுடைய தலைவியை உரசி பார்த்தது இவராகத்தான் இருக்கும், இல்ல அவர்தான் இந்த காரியத்தை செய்திருப்பார் என ஆளாளுக்கு அவர்களுக்கு பிடிக்காத நடிகரின் பெயரை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு சர்ச்சையை பெரிதாக்கி வருகின்றனர். அதேபோல சமீபத்தில் பாலிவுட் நடிகை இஷா கோபிகரும் அவர் அறிமுகமான காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் தனக்கு நடந்த கசப்பான அனுபவம் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார். மும்பையைச் சேர்ந்த இஷா கோபிகருக்கும் அறிமுகம் கொடுத்தது தென்னிந்திய திரைப்படங்கள்தான். 90s கிட்ஸ்களின் மோனிஷாவாக வலம் வந்த இஷா கோபிகர் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் சிவகார்த்திகேயனின் அயலான் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த சூழலில்தான் சமீபத்தில் இஷா கோபிகர் அளித்துள்ள நேர்காணலில் அவர் அறிமுகமான காலகட்டத்தில் தென்னிந்திய திரைப்படத்தில் நடிக்கும்போது தனக்கு மிகவும் கசப்பான அனுபவம் ஏற்பட்டதாகவும் அன்று கேரவனை மூடிக்கொண்டு கதறி கதறி அழுததாகவும் தெரிவித்து பகீர் கிளப்பியுள்ளார். அந்த நேர்காணலில் தென்னிந்திய திரைப்படத்தில் அறிமுகமான காலகட்டத்தில் தனக்கு கடினமான டான்ஸ் ஸ்டெப்ஸ்களை நடன இயக்குனர் கொடுத்ததாகவும், குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ள குத்துப்பாட்டு நடன அசைவுகள் மிகவும் கடினமாக இருக்கும் என்பதை அழுத்தி தெரிவித்தவர், அப்போது தனக்கு நடனமாட தெரியவில்லை என அனைவரின் முன்பும் பிரபல நடன இயக்குனர் தன்னை திட்டியதாக தெரிவித்திருக்கிறார். ஆட தெரியாம எதற்காக பாலிவுட்டிலிருந்து வருகிறீர்கள் என கடிந்து கொண்டது தனக்கு மிகுந்த அவமானத்தை ஏற்படுத்தியதாகவும், அன்று ஷூட்டிங்கில் இருந்த கேரவனுக்கு சென்று மனம் உடைந்து அழுததாகவும் இஷா கோபிகர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த சம்பவத்தை தனக்கு நடந்த அவமானமாக கருதாமல் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்ட இஷா கோபிகர் அதன் பிறகு முறையாக நடனம் கற்றுக்கொண்டு தான் ஆடியது மட்டுமில்லாமல் தன்னுடைய ஃபேன்ஸையும் ஆட்டம் போட வைத்து விட்டதாகவும் மோட்டிவேஷனாக தெரிவித்திருக்கிறார். இஷா கோபிகருக்கு சவுத் இந்தியாவில் ஏற்பட்ட கசப்பான அனுபவம் தான் அவரை ஒரேடியாக பாலிவுட்டிற்கு ஷிஃப்ட் ஆக வைத்து விட்டதென தற்போது அவருடைய 90s கிட் ரசிகர்கள் வேதனையோடு மிஸ் யூ மோனிஷா என பதிவிட்டு வருகின்றனர். பாலிவுட்டிலிருந்து தென்னிந்தியாவிற்குள் நுழைந்து வானளாவிய பெயரையும் புகழையும் சம்பாதித்த 2 நடிகைகள்
தற்போது அவர்களுக்கு சவுத் இந்தியாவில் ஏற்பட்ட மோசமான அனுபவங்கள் குறித்து பகிர்ந்துள்ளது திரையுலக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பூம்புகாரில் மகளிர் மாநாடு. பெண் உரிமை போராளி மருத்துவர் ஐயா அழைக்கிறார். அனைவரும் வாரீர். ம.க. ஸ்டாலின் பாட்டாளி மக்கள் கட்சி தஞ்சை மாவட்ட செயலாளர்.